அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வியாபாரத்தினுடைய சட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய வகுப்பிலே ஒரு வியாபாரத்திலே தேர்ந்தெடுப்பதற்கான உரிமைகள், அளவுகோல்கள் என்ன என்பதைத்தான் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த வியாபார தேர்வுக்கான சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கிறது. இதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழியாக இருக்கிறது. அதிலே முதலாவது என்னவென்று சொன்னால், ஒரு வியாபாரிக்கும் சரி, அதே போன்று ஒரு பொருளை வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கும் சரி, அந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, வியாபார பேச்சில் இருக்கிறார்கள். அதாவது அந்த வியாபாரம் என்ன பொருளை வாங்குகிறாங்களோ அல்லது விற்கிறாங்களோ, இப்போ அவங்களுக்கு மத்தியில் அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது அந்த இடத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் அந்த காலகட்டத்திற்குள் அந்த பொருளை வாங்கிக் கொள்வதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ அந்த வாடிக்கையாளருக்கு உரிமை இருக்கிறது. அதே போல அந்த விற்பனை செய்யக்கூடிய மனிதர், இந்த மனிதருக்கு பொருளை விற்பதற்கோ அல்லது விற்காமல் நிராகரிப்பதற்கோ அவருக்கும் உரிமை இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று, அதாவது அவர்கள் அந்த வியாபாரத்தில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கிறது, வியாபாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது வியாபாரத்தை நிராகரிப்பதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு, அதாவது விற்பனையாளரும் அதே போன்று வாடிக்கையாளரும் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த வியாபாரத்தை ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் உண்மையை பேசி அவர் வியாபாரம் செய்வாரை ஆனால் அவருக்கு அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒருவர் என்ன செய்கிறாரு, பொய் உரைக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் நேர்மை இல்லை என்று சொன்னால், அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த முதலாவது அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு வியாபாரியும் அதே போன்ற வாடிக்கையாளரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் விற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் இருவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது சட்டம் என்னவென்று சொன்னால், வியாபாரிகளுக்கு மத்தியில், அதாவது வியாபாரிக்கும் வாடிக்கையாளருக்கும் மத்தியில் பொருள் வாங்கக்கூடிய விஷயத்திலோ அல்லது விற்கக்கூடிய விஷயத்திலோ ஒரு கால அவகாசம் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இது ரெண்டு பேருக்குமே இது இருக்கிறது. அதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடியவர் என்ன சொல்றாரு, ஒரு பொருளை பார்க்குறாரு, அந்த பொருளை நான் என்ன செய்கிறேன், இதை நான் வாங்கிக் கொள்கிறேன், ஆனால் எனக்கு அதை யோசிப்பதற்கு சில மணி நேரம் அவகாசம் வேண்டும், அல்லது ஒரு நாள் அவகாசம் வேண்டும், 2 நாள் அவகாசம் வேணும் என்று சொல்லி அவர் அந்த விற்கக்கூடிய அந்த மனிதரிடத்தில் அவகாசத்தை பெறுவாரேயானால் அந்த அவகாசம் முடியும் வரைக்கும் அந்த வியாபாரம் என்ன இருக்கும், அமல்ல இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதே போல விற்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருளை விலைக்கு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு நாள் யோசிச்சுட்டு நாளைக்கு வாங்க, நான் யோசிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நபருக்கும் அந்த விற்கக்கூடிய மனிதருக்கும் அந்த கால அவகாசம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த அவகாசத்திலே அவர்களுக்குண்டான அந்த வியாபாரம் நிலுவையிலே இருக்கும். ரெண்டு பேருக்கும் மத்தியிலான அந்த வியாபாரம் நிலுவையிலே இருக்கும். அந்த கால அவகாசம் முடிவதற்கு, அதாவது அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்யலாம், ஒன்றில் அவருக்கு விற்கலாம் அல்லது விற்காமல் நிராகரிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. அதே போல பொருள் வாங்கக்கூடியவர் அவர் அந்த அவகாசத்தை கேட்கிறார். அவகாசத்தை எடுத்து அவர் யோசித்து விட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறார், அந்த பொருளை வாங்கினாலும் அவருக்கு அது ஆகமானதாகும், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கம் அந்த வாடிக்கையாளருக்கும் வியாபாரிகளுக்கும் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிமூன அலா ஷுரூத்திஹிம், முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு மத்தியிலே அவகாசம் அளிப்பதற்குண்டான அந்த அவகாசம் இருக்கிறது, அந்த நிலை இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த வியாபார தேர்ந்தெடுப்பு முறையிலே இது போன்ற ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வது, வியாபாரியானாலும் சரி வாடிக்கையாளரானாலும் சரி, எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அவகாசத்திற்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அனுமதி இருக்கிறது, நிராகரித்தாலும் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வியாபாரி தன்னுடைய வாடிக்கையாளரிடத்தில், அதாவது பொருள் வாங்கக்கூடியவரை ஏமாற்றுகிறார் என்று சொன்னால், அந்த ஏமாற்றக்கூடிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு உண்டான உரிமை என்ன என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருளை வாங்குகிறார். அந்த பொருளினுடைய மதிப்பு 10 ரூபா தான் இருக்கும், அதாவது அசல் மதிப்பு 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவர் விற்கக்கூடிய மனிதர்கிட்ட என்ன சொல்கிறாரு, 15 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறார் அல்லது 20 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறார் என்று சொன்னால், அந்த அதிகப்படியான தொகையை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. இது வாடிக்கையாளர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம், அதாவது பொருளை வாங்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த மக்களுக்கு, அதாவது இந்த பொருளை வாங்கக்கூடியவர்களுக்கு என்ன உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று என்ன செய்யலாம், அதை வேண்டாம் என்று சொல்லி நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஒரு 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு நம்மள்கிட்ட சொல்கிறார், 20 ரூபாய் வாங்கிட்டு போங்கிறார். நமக்கு அந்த பொருளை வாங்க இஷ்டம் இல்லை என்று சொன்னால் அதை தாராளமாக என்ன செய்யலாம், நிராகரிக்கலாம். அல்லது இன்னொரு வழிமுறையை இஸ்லாம் சொல்லுகிறது, அதாவது அந்த பொருளுடைய அசல் விலை நமக்கு 10 ரூபா தான் இது மதிப்பு போகும், அதற்கு அதிகமாக இவர் சொல்லுகிறார் என்ற நிலை இருந்தால் அதற்குண்டான சரியான கிரயத்தை கொடுத்து, இப்போ 10 ரூபான்னா அது 10 ரூபா மதிப்பு பொருளுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொன்னால், அதற்குண்டான தொகையை கொடுத்து அந்த பொருளை வாங்கி செல்வதற்கு இந்த வாடிக்கையாளருக்கு உரிமை இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ ஒரு சரியான ஒரு பொருளை நாம் சரியான விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. அதிகப்படியாக அந்த பொருளை விட மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குண்டான கிரயத்தை கொடுத்து மட்டுமே பொருளை வாங்குவது போதுமானது, இது அனுமதிக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது நான் ஏமாற்றப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன செஞ்சிடறாங்க, ஏமாற்றி என்னிடத்தில் விற்று விடுகிறார்கள், பேரம் பேசி என்கிட்ட ஏமாத்திடுறாங்க
என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வியாபாரத்தில் மோசடி என்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி சொல்லுங்க, வியாபாரத்தில் ஏமாற்று என்பது இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மனிதருக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன செய்யறாரு, வியாபாரத்துக்காக சென்றால் இந்த வார்த்தை பிரயோகத்தை என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார். வியாபாரத்தில் மோசடி என்பது இல்லை, ஏமாற்று என்பது கிடையாது என்று சொல்லி என்ன செய்றாங்க, அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த விதத்திலும் நாம் என்ன செய்யலாம், ஒரு வியாபாரத்தை அணுகலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம், அதாவது ஒரு வியாபாரி நம்மிடத்தில் உண்மையான விஷயத்தை மறைக்கிறார். அதாவது ஒரு பொருளினுடைய தரத்தை மறைத்து அது நல்ல பொருள்தான் என்று சொல்லி நம்மிடத்தில் விற்றாலோ, அல்லது ஒரு பொருளினுடைய உள் விஷயங்கள் என்ன இருக்கிறது, ஐயமான விஷயமா இருக்கிறது, அதாவது மேண்டாப்புல பார்த்தா அது நன்றாக இருக்கிறது, அந்த நல்ல இருக்கக்கூடியதை மட்டும் நம்மிடத்தில் காட்டி அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு விற்பனை செய்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த பொருளை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஒரு ஆட்டையோ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாலை கறக்காமல் பாலோடு சேர்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் விற்பனைக்கு கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பாலோடு சேர்த்து இருக்கும் பொழுது வெயிட் அதிகமாக வரும், அதாவது கிலோ கணக்கு என்ன செய்யும், கூடும், அதனுடைய பருமன் கூடும். அப்போ அதிக விலைக்கு அதை வந்து என்ன செய்யலாம், விற்கலாம். அப்படி அவர் விற்க வரக்கூடிய நேரத்தில் அவ்வாறு விற்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அப்படி ஒருவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாலை கறந்து எடுத்து விட்டு அந்த உயிரினத்தை, அதாவது ஒரு ஆடாக இருந்தாலும் சரி ஒரு ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அதை வாங்கிக் கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் ஒரு வாடிக்கையாளருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இவர் நிராகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்குண்டான ஒன்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதற்கு பகரமாக நீங்கள் பாலை கறந்துட்டீங்க, அதாவது ஒட்டகத்திலேருந்து பாலை கறந்துட்டீங்க அல்லது ஆட்டில் இருந்து பாலை கறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு பகரமாக ஒரு அளவு வந்து நீங்கள் என்ன செய்யணும், பேரித்தம்பழத்தை கிரயமாக கொடுக்க வேண்டும், அதற்கு பதிலாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஒருவர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஏமாற்றுகிறார், அதனுடைய அசல் தன்மையை நமக்கு காட்டாமல் வித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லது விற்பதற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை நிராகரிப்பதற்கோ நமக்கு என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இங்கே நமக்கு உணர்த்துறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பொருளினுடைய அந்த அசல் தன்மையும் அதனுடைய முழுமையான குறைகளையும் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதன் தெளிவுபடுத்தியே விற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறு தெளிவுபடுத்தாமல் ஒருவர் விற்பனை செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஏமாந்து போய் வாங்கிட்டார், தெரியாமல் வாங்கிட்டார் என்று சொன்னால் அந்த பொருளை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று அடுத்ததாக சொல்லுகிறார்கள், ஒரு பொருளை வந்து மறைத்து வைத்து விற்பனை செய்வது, அதாவது கண்ணிலேயே காட்டாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னால் விற்பனை பேசுவது. அப்படி விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருளை ஒரு வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் என்ன இருக்கிறது, முழுமையான உரிமை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு பொருளினுடைய அந்த விளக்கங்கள், அந்த பொருளை பற்றிய முழுமையான தெளிவான விஷயங்களை நாம் என்ன செய்யணும், விவரிக்க வேண்டும். அதே போன்று அந்த பொருளை என்ன செய்யக்கூடாது, கண்ணில் காட்டாமல் என்ன செய்யக்கூடாது,
விற்பனை செய்யக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கு ஆகுமாக்கப்பட்டதல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எவர் ஒருவர் பிறரை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வியாபாரத்தை நீங்கள் ஒன்றை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளை மக்களுக்கு கண்ணுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வந்து அதற்குண்டான நிறை குறைகளை தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்தித்தான் என்ன செய்ய வேண்டும், விற்பனை செய்ய வேண்டும். அந்த வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை வாங்குவதற்கோ நிராகரிப்பதற்கோ அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பொருளை காட்டிட்டோம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அவர்களை வலியுறுத்துவது. அதே போல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டினதுனால நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் என்ன செய்யணும், வாங்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, விற்பனையில் கட்டளையிட முடியாது. அது ஆகுமாக்கப்பட்ட வியாபாரம் அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர் ஒரு பொருளை விற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுமையாக அந்த பொருளை என்ன செய்யணும், கண்ணில் காட்ட வேண்டும். அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை மிக தெளிவாக சொல்லி அதற்கு பிறகும் அதில் குறைகள் இருந்தாலும் வாங்கக்கூடியவர் என்ன செய்கிறாரு, வாங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அந்த குறைகளை எல்லாம் தெரிந்தும் அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு தேவையில்லை, நிராகரிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அதுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அப்படி நிராகரிக்கக்கூடிய நேரத்தில் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலும் கோபப்படவோ அல்லது அதை அவர் செய்யக்கூடாது என்று சொல்லவோ எந்த நிர்பந்தமும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருளை விற்பனை செய்கிறார். அந்த பொருளை பற்றிய விஷயங்களை பிற மனிதர், அதாவது வாங்கக்கூடியவர்கள் ஏற்க அவர்களுக்கு மனமில்லை என்று சொன்னால், அதை பற்றிய தெளிவு அவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், சத்தியமிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு அந்த பொருளை விற்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த ஆணையை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளினுடைய தரம் சரியானதாக இருக்க வேண்டும். அது உண்மையிலேயே நல்ல பொருளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு அந்த பொருளை அவர்கள் விற்கலாம். இவர்கள் ஆணையை வாங்கக்கூடிய மனிதர் ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது. நிராகரிப்பதற்கும் என்ன செய்திருக்கிறது, உரிமை இருக்கிறது. இப்படி பல தேர்வுகளை நாம் வியாபாரத்தில் ஒரு வாடிக்கையாளரும் அதே போன்று செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் சில நடைமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்தளித்திருக்கிறது. எனவே வியாபாரம் செய்யக்கூடிய நாம், அதே போன்று விற்பனைகளிலே ஈடுபடக்கூடிய நாம், அதே போன்று பொருட்களை வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் இத்தகைய சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொண்டு வியாபாரத்திலே ஏமாறாமல் நல்ல தரமான பொருட்களை வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதுவே அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வியாபாரமாக இருக்கும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய வியாபார நடைமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.